ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஆகாஷ் இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் கட்டின தாலியை நீங்களே கழட்டிட்டு போயிருங்க, அப்புறம் என் மூஞ்சில் முழிக்க சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு அப்படி குதிக்கிறாங்க. அனு சும்மா சொல்லக்கூடாதுங்க. காதலுக்காக காலில் விழுகிறாங்க ஆகாஷ். அது ஒரு நியாயம், ஏற்றுக்கலாம். ஆனால் நம்ம ராகவ் என்ன காரியம் பண்ணார் தெரியுமா? அனு கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படி கீழே உட்காந்து காலை பிடிக்காத குறையா அனு அப்படி கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்க அனு, நான் சொல்கிறத கேளுங்க, நான் வீட்டில் எல்லாத்துலேயும் பேசுகிறேன், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலாம் அப்படி பண்ணிட்டான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், எல்லாத்தையும் கடந்து போவோம், ஃபேஸ் பண்ண கற்றுக்கங்க, இது இப்படியே முடிஞ்சு போயிடாது, ஏதோ ஒன்று நல்லது நடக்கிறக்காக தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இறங்கி கெஞ்சுறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க அனு. அபியும் அழுகுறாங்க. இப்படி அவர் பண்ணுவார் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படிங்க எங்கள் அப்பா மூஞ்சில் முழிப்பேன் அப்படிங்கிறாங்க. வாங்க போவோம், எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ராகவ் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போன 2 பேரையும் காணுமே அப்படின்னு அத்தை புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே வாசலில் வந்து நிற்கிறாங்க. பார்த்த கையோடு அப்படியே அப்படியே அலறி அடிக்கிறாங்க. என்னடி இதுன்னு கழுத்தில் தாலியோடு வந்து நிற்கிறாங்க. அனு ஓடி போய் அப்பா அம்மானு கட்டி அழுகுறாங்க. எப்படா இப்படிலாம் பண்ண போச்சுன்னு சட்டையை பிடிச்சி அட்டிக்க போகிறாங்க ஆகாஷை. அபி அப்பா பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க அத்தை இருந்துட்டுட்டே, விடுறியா, என்னடா நீ இப்படி பண்ணுற, ஆயிரம் தானே அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளடா அப்படிங்கிறாங்க. அப்பா அவரை போக சொல்லுங்கப்பா, அவர் என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாதுப்பா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாருன்னு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அம்மா திட்டுறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாண்டி தாலி ஏறணும் கழுத்தில், அது ஒன்றை வரைக்கும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த ஜென்மத்துக்கு இந்த தம்பி தான் உன் புருஷன் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க. நீ அப்புறம் உடனே அவங்க அப்பா இருந்துட்டு பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கடி, ஊர் ரோட்டில் போகிற ஒருத்தன் தாலி கட்டிட்டா நீ ஏற்றுக்குவியா? அவள் ஒன்றும் ரோட்டில் போகிற ஒருத்தனை லவ் பண்ணலைங்க, கல்யாணம் பண்ணலைங்க. அவள் என்ன சொன்னான், அவள் லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அந்த தம்பியை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், அதுக்கப்புறம் தான் நம்மளும் சரின்னு சொன்னோம், இப்போ என்னமோ யாரோ எவரையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்காக இவர் பண்ணது நியாயமாம்மா? அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, ஜாதகத்தில் என்னென்ன கோளாறு இருக்குது, இவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனால நான் விலகினேன் அப்படிங்கிறாங்க. சரிடி, ஏதோ நடந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கத்துறாங்க. அத்தை இருந்துட்டு தம்பி அட்வைஸ் பண்ணுறாங்க. சிவராமா, தாலியை கட்டிட்டு புருஷன் இல்லாமல் படுற அவஸ்தை எனக்கு என்னன்னு நல்லா தெரியும்ப்பா. நான் இப்போ ஒண்டி கட்டியாக கடந்து தவிக்கிறேன், அது மாதிரி உன் பொண்ணு இருக்கணுமா, நீ வீட்டில் வச்சு பார்க்குற ரசிக்கணும்னு ஆசைப்படுறியா, வாழா வெட்டியாக இருக்கணுமா அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்றுப்பா, நல்லதே நம்ம நினைப்போம், நல்லது நினச்சா கெட்டது கூட நல்லதாக மாறும்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் ஏதோ ஒரு முடிச்சு போட்டிருக்காங்க, அதனால தான் பாரு, எத்தனை ஜென்மத்துக்கு எடுத்த பகை கூட போயிரும்னு சொல்லுவாங்க, ஒரு பழி கூட போயிருமா நம்ம நல்லது நினச்சா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கார் என்ன பண்ணுறாங்க, அனு ரூம்குள்ளே கூட்டி கொண்டே வச்சு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ உங்கள் அப்பா இப்போ இருக்க சொல்கிறா நீ நினைக்காதானோ, அதுக்கப்புறம் தினம் நுக்கி செத்துருவாங்க, நம்ம பொண்ணு வாழாமல் இருக்காளேன்னு. ஆனால் நீ கஷ்டமோ நஷ்டமோ அவங்க வீட்டில் நீ போய் வாழ்ந்தினா நாளடைவில் போக அவர் மனசு ஆறிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் வெளியில் வராங்க. சரின்னு சொல்லிட்டு, உனக்காக நான் சம்மதிக்கிறேன், அவரோட போகிறேன் அப்படின்ட்டு வர்றாங்க. வெளியில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் சமாதானம் ஆகிறாங்க. ஆகாஷ் மட்டும் அறுக்க பிடிச்ச ஆடு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க. ராகவ் எல்லாத்துட்டையும் சமாதானம் பண்ணுறாங்க. நான் பேசிக்கிறேன் எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் எப்படி தம்பி சமாதானப்படுத்த முடியுமா, நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க, நான் இருக்கேங்க, என் தம்பி சந்தோஷமாக இருக்கணும், அவன் இப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரி தாலி கட்டிட்டான் அப்படிங்கிறது தப்பு தான், நான் இல்லைங்கள, ஆனால் அதையும் தாண்டி உங்கள் பொண்ணு மேலே அவன் எவ்வளோ காதல் வச்சுருக்கேன், அதை புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. போய் குங்குமம் எடுத்துகிட்டு வாடின்னு சொன்னோன்னே அபி ஓடி போய் குங்குமத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்புறமா நெத்தியில் வச்சு விட சொல்கிறாங்க. அப்படியே அனு தலையில் வச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் தாலியில் வச்சு விட்றாங்க. 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு அபியோட அம்மாவும் அத்தையும் பயங்கரமாக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. வேகமாக போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. இங்கே வந்து சித்தி கொஞ்சம் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. யாருப்பா வந்திருக்கா, உனக்கு தெரிஞ்ச பெரிய விஏபி வந்திருக்காங்களா, ஆரத்தி கரைக்க சொல்லியிருக்கியே அப்படின்னு சுந்தரி சந்தோஷமாக கேட்குறாங்க. நீங்கள் கரைச்சிட்டு வாங்க சித்தி அப்படின்னோடனே வேகமாக போய் கரைச்சிட்டு வராங்க. பாட்டி அக்கா எல்லாரும் வாங்க வெளியில் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த முரளி மட்டும் இல்லை, அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான் போல இருக்குது, இங்கே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளில வராங்க. அப்படியே அணுக்களத்தில் தாலி பார்த்தோன்னு போட்டு உடச்சிடுறாங்க. இவ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும், என்ன ராகவ் நீ இப்படி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. சித்தி நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம ஆகாஷ் தான் அப்படி, அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, தெரியாத நேரத்தில் போய் தாலியை கட்டிட்டான் அப்படிங்கிறாங்க. எப்படி நீ ஒரு பிச்சைக்காரி என் வீட்டுக்கு மருமகளை எப்படி வரப்போச்சுன்னு தாலியை பிடிச்சி அத்தேரிய பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் கையை பிடிச்சிடுறாங்க, சித்தி கையை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாரும் சண்டை போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.